game. I'm not gonna play, but maybe you should do whatever you need to. கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதா. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. Hello my best friends, welcome back to my channel The Crazy Girl and நான் உங்க ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு DIY பென்சில் ஹோல்டர் யூசிங் வேஸ்ட் பாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்கிற வாட்டர்மெலன் பென்சில் ஹோல்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். அண்ட் இதெல்லாம் தான் நம்ம DIYக்கு தேவையான பொருட்கள். எல்லாத்தையும் சொல்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும், அதனால் நீங்களே பார்த்துக்கோங்க, ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த டார்க் ஃபேண்டசி பாக்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த பிஸ்கெட் பாக்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், அதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சைடில் இந்த மாதிரி கிராஸ் ஆஃப் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அந்த கிராஸ் ஆன் லைன் முடியும்ல, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. அண்ட் ஸ்டார்ட் நம்ம பண்ண லைன்லையும் இப்போ லாஸ்ட்டாக முடித்த லைனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கிராஸ் ஆஃப் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து கட்டிங் நைஃப் வச்சு நான் அதை வந்து நம்ம லைன் போட்டிருக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு நான் போடுற மாதிரி ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம வந்து அந்த வாட்டர்மெலனில் அந்த ஸ்கின் இருக்கும்ல, அந்த க்ரீன் கலர் ஸ்கின், அதுவாக இது இருக்க போகுது. அதுக்கப்புறம் கம் போட்டு நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து A4 ஷீட் எடுத்துக்கிறேன். அதில் சேம் அதே மாதிரி ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த ஸ்கின்னுக்கும் அந்த வாட்டர்மெலன் ஃப்ளெஷ்ஷுக்கும் நடுவில் ஒரு ஒயிட் கலரில் இருக்கும்ல, ஸோ அதுக்காக நம்ம இதை வச்சுக்கலாம். இதை வந்து சேம் அதே மாதிரி கம் போட்டு இதை ஒட்டிக்கோங்க. அண்ட் எக்ஸஸாக இருக்கிறத சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ளஷ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக ரெட் கலரில் ஒரு கலர் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இதை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுல நான் சொல்கிறது? நான் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லாஸ்ட் எண்டிங்கில் மட்டும் கொஞ்சோண்டு லைன் தள்ளி விட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த லைன் போட்டிருக்கிறது ஒரு 2 சென்டிமீட்டர் தள்ளி நீங்கள் ஃபுல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து நம்ம வச்சு இருக்கிறத இப்படி உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் நான் 2 சென்டிமீட்டர் விட சொல்கிறேன். இப்போ அந்த கலர் பேப்பரில் ஃபுல்லாக நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னோடய கை வச்சு நான் இது பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த ஒயிட்டுக்கு மேலே ஒட்டுங்க, அதாவது ஒயிட் கலரில் A4 ஷீட் ஒட்டிக்கோல, அது கொஞ்சம் தெரியணும், ஓகேவா? அண்ட் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்டு அந்த கார்னர்ஸில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணாமல் உள்ளே இந்த மாதிரி பைண்ட் பண்ணி விட்டுறலாம். அது பார்க்க கொஞ்சம் நீட்டாக அண்ட் அழகாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நான் அந்த ஃபர்ஸ்ட்டு மெஷரிங் சர்க்கிள் இருக்குல்ல, அதில் வந்து ரவுண்ட் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம அந்த வாட்டர்மெலன் அதில் வந்து ஐஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் குட்டி அப்படி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை அதோட மவுத்தாக இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐஸ் அண்ட் மவுத்தை நம்ம இப்போ கலர் பண்ணிடலாம். அப்புறம் ப்ளஷ்க்காக இந்த மாதிரி குட்டியாக ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன். அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பிங்க் கலர் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஸோ ப்ளஷ் வந்து அந்த கண்ணு பக்கத்தில் வைக்கும்போது பார்க்க க்யூட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து சாதா ஸ்பஞ்ச் தான். இது வந்து இந்த இயரிங்ஸ் அந்த பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதை வந்து ஒரு 3 கட் பண்ணிக்கோங்க. இது ஏன்னா அந்த ஐஸ் வந்து கொஞ்சம் அந்த இதிலே ஒட்டாமல் இது மேலே ஒட்டினா கொஞ்சம் அது பார்க்க கொஞ்சம் ரியலாக கொஞ்சம் அழகாக அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் 3D எஃபெக்ட் லைட்டாக அப்படி கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். நான் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இப்போ இது மேலே கம் போட்டு நான் ஐஸை வந்து இது மேலே ஒட்டிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல? அதுக்கப்புறம் நான் அந்த ப்ளஷ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தால அதையும் நான் ஒட்டிக்கிறேன்.
இப்போ இந்த வாட்டர்மெலன் ரொம்ப ரியலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி மார்க்கர் வச்சு அதோட சீட்ஸ் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம டிஐவை பென்சில் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் பென்சில் பென் எதுனாலும் போட்டு வச்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம அந்த கிரேசிக்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye friends, thanks for watching. That girl that I used to be sometime I'm